கோழிக்கறி குருமா செய்ய தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 1 கிலோ நாட்டு கோழிக்கறி, 5 பிரியாணி இலை, 10 ஏலக்காய், 3 மராத்தி மூக்கு, 5 அன்னாச்சி பூ, 4 பட்டை, 1/2 ஸ்பூன் லவங்கம், 1 ஸ்பூன் பெருசீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 மூடி தேங்காய், 1 கட்டு புதினா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 வரமிளகாய், 2 வெள்ளை பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 20 கிராம் வரக்கொத்தமல்லி. ஒரு சட்டியில வரமிளகாயவும் வரக்கொத்தமல்லியையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு இதெல்லாம் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இது கூடவே பிரியாணி இலையவும் மிளகு சீரகத்தையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பட்டை லவங்கம் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆறுனதும் வறுத்த மசாலாக்களை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லியை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப இஞ்சி பூண்டையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கிட்டு இப்ப தேங்காயவும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப புதினாவையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மசாலாக்களையும் இப்ப அரைச்சு தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழி கறியை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த புதினாவை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அது கூட இப்ப தக்காளியவும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலால 2 ஸ்பூன் அளவு கறியோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி குருமா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.